பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்தைக்கு தைப்பூசம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தைப்பூச திருவிழாய பெங்களூர்ல எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பெங்களூர் அல்சூர்ல அமைஞ்சிட்டு இருக்க சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள், ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் ஓல்டு கோயில். அங்கதான் நம்ம இந்த திருவிழா எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். முதல்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயில்ல இருக்க தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகனை இங்க எடுத்துட்டு வந்து இந்த குளத்துல வந்து அதை இழுப்பாங்க. அதை லாஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். இதே கோயில்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலையும் அமைஞ்சிட்டு இருக்கு. 3 நாள் திருவிழாவா இதை கொண்டாடுவாங்க. அதுல லாஸ்ட் நாள் அந்த தைப்பூசம் அன்னைக்கு நடந்த பியூட்டிஃபுல்லான ஃபெஸ்டிவல் அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 3வது நாள் நம்ம வெளியே பார்த்துட்டு நம்ம கோயிலுக்குள்ள போய் முருகனை வந்து தரிசிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனா வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் ஒரு கிரௌடு லைனே பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி சுத்தி வர மாதிரி ஒரு அமைப்புல வச்சிருந்தாங்க. இருந்தாலும் சரி, தைப்பூசத்துல அந்த முருகனை நம்ம போய் பார்க்காம போனா சரியாகாது அப்படின்றதுனால நம்மளும் லைன்ல நின்னோம். கோயிலை பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. 2 பக்கங்களையும் வந்து அந்த சிவன் முருகன் அந்த மாதிரி, அதே தவிர நிறைய அந்த கோயிலை சுத்தி வால் டெக்கரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காவே இருந்தது அப்படின்றதான் சொல்லணும். லைட்டிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே வந்து சிலைகள் எல்லாமே வச்சு இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. பூக்களால் அலங்கரிச்சிருந்தது பாக்குறதுக்கு வேற லெவலா இருந்தது. அதே மாதிரி இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுதான் நம்ம அந்த தெப்பம் பார்த்தோம் இல்லையா, அங்க வந்து கொண்டு வச்சு இந்த சிலைகள் எல்லாம் வச்சுதான் அந்த தெப்பம் அப்படின்றத இழுத்துட்டு இருப்பாங்க. அதுல வந்து மிக முக்கியமா முருகரை எடுத்துட்டு போய் வச்சு இழுக்கிறதா. ஸோ கூட வந்து நிறைய ஒரு சில இன்னும் தெய்வங்கள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறாங்க. அதை வந்து இப்ப வந்து கோயிலை சுத்தி வராங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோல ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்குது. ஸோ கோயிலை சுத்தி வந்துட்டு நேரா அந்த தெப்ப குளத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சிருவாங்க. ஸோ மதிய வேளையில பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அந்த காவடி எல்லாம் வந்திருக்கும். தேர் காவடி, வேல் காவடி, அப்புறம் வந்து சுமந்துட்டு வர அந்த நிறைய காவடிகள் எல்லாமே வந்து இங்க வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ எல்லாமே சைட்ல விட்டுருக்காங்க, முடிஞ்சது. ஸோ நம்ம வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பவும் ஒருத்தவங்க வந்து காவடி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதான் அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னா அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டமா வந்து ஒரு காவடியோட வந்தாங்க. கோயிலை வந்து 3 சுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க கோயிலுக்குள்ள போனாங்க. நம்ம கோயிலை சுத்தி வர்றதுக்கு உள்ள போறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது. இருந்தாலும் நம்ம பொறுமையா போனோம் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் தீபங்கள் எல்லாமே எழுத்திட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய கிரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியா நம்ம கோயிலை சுத்தி இப்ப முன் பாக்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து தாண்டினா நம்ம உள்ள போயிடலாம். முன்ன எல்லாமே வந்து நல்ல அந்த டெக்கரேஷன் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல நம்ம உள்ள போகும்போது பூக்களால் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அலங்கரிச்சிருந்தாங்க. நீங்க இப்ப பார்த்தா தெரியும் இந்த வீடியோல, இந்த பகுதியில எல்லாமே. இதுதான் வந்து அந்த கோயிலோட உள்பகுதி. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ள வந்து ஆக்சுவலி கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அங்க உள்ள வீடியோஸ் எல்லாம் எடுக்க அலௌட் இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த வெளிப்பகுதி எல்லாமே சூப்பரா முழுமையா நம்ம கவர் பண்ணிட்டு முருகனை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சும்மா வெளிப்பகுதியில என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சுத்தி வீடியோ எடுத்திருந்தோம். ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பெங்களூர்ல எவ்வளவோ வருடம் இருந்த பிறகும் இந்த கோயில்ல தைப்பூச திருவிழாவை நம்ம இந்த வருடம் தான் பார்க்க முடிஞ்சது. அது கண்டிப்பா வந்து சவுத் டியூப் அந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனாலே வந்து நம்ம போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால போயிருந்தோம். நிஜமாவே கிராண்டா இருந்தது. மத்தியான வேளைகள்ல இந்த காவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நம்மளால எடுக்க முடியல. ஸோ அதனால நம்ம வந்து மதிய வேலை இந்த ஈவினிங் டைம்ல என்னென்ன இருந்தது அப்படின்றத வந்து நம்ம முழுவா கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வெளியே வந்து நாக தேவதைகள் அந்த கோயில் வந்து வெளியே அமைஞ்சிட்டு இருந்தது. அதுல என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த முருகனோட ஆறுபடை வீடுல உள்ள அந்த சிலைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கோயிலும் உள்ள போய் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. அடுத்தது வந்து அந்த காவடிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பக்கத்துல இருக்க ஒரு மண்டபத்துல எல்லாத்தையுமே வச்சிருந்தாங்க. அந்த வேல் சுமந்து வந்த அந்த வேல்கள் எல்லாமே இருந்தது பாக்குறதுக்கு. நிஜமா அது நம்ம வந்து மதிய வேலையில பார்க்க முடியாது. நைட்ல அங்க வச்சிருந்த பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த தெப்பம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த முருகனை இங்க இருந்து எடுத்துட்டு வந்து அந்த தெப்பத்தை வச்சு அதை அப்படியே சுத்தி போவாங்க ஆக்சுவலி. இது ரொம்ப நேரமா நடந்துருக்கும். அந்த நிகழ்வை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா நிறைய கலை நிகழ்ச்சிகள் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா
Priyadasi speaks of dance. Priyadasi, in fact, Udayanagar Bhagavata dances. नित्यमेव मुक्तमुत्तमुत्तमस्तवं पठन् स्मरन् ब्रुवन्नरो विशुद्धिमेत